கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தாயின் கருவில் தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இத்தனை வயசு வரைக்கும் நம்ம எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. நம்ம எத்தனை டைம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்? நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நன்றி சொல்லுவோம், அதுக்கப்புறம் காலையில் ஈவினிங், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் கருவிழி போல் பாதுகாக்கிறார் இல்லையா? அப்போது நம்ம ஒவ்வொரு செகண்டும் அவருடைய நாமத்துக்கு இசப்பா நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துலையும் வசனங்கள் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம டெய்லியும் நம்மளோட ப்ரேயர் முடிவில் என்ன சொல்கிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாங்க, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறக்கவே கூடாது. இதை நம்ம கண்டினியூஸாக ஒரு ரொட்டீனாக சொல்கிறோமா? உண்மையாகவே உணர்ந்து சொல்கிறோமா? கண்டிப்பாக இனிமேல் உணர்ந்து தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு பாட்டை பார்க்கலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். ஆமாங்க, எண்ணில் அடங்கா நன்மைகளை நம்ம அவர் கையிலேருந்து பெற்றிருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? டெய்லியும் இனிமேல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் நம்மளுடைய மனசில் தோணுதோ அப்பெல்லாம் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சங்கீதம் 103:1-2 இனிமேல் நம்ம சொல்லிட்டு இருக்கிற வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதை நம்ம சும்மா வெறும் வார்த்தையால் சொல்லாமல் இனிமேலாவது உணர்ந்து சொல்லலாமா? தேங்க்யூ.